நம்முடைய வீடியோ பார்த்துட்டு நாமக்கல்லேருந்து ஒரு கஸ்டமர் நமக்கு கால் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கும் ஈபி பில் வந்து ரொம்ப அதிகமா வந்துட்டுருக்கு. ஸோ என்னன்றத கொஞ்சம் செக் பண்ணி குடுங்க. ஸோ பில் அதிகமா வரதுனால சோலார் ஆன் கிரிடும் வேற பண்ணியிருக்கோம். பட் இருந்துமே கூட எங்களுக்கு பில் வந்து பெருசா ரெடியூஸ் ஆகலன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாங்க. என்ன ரீசனால சோலார் போட்டுமே கூட இவங்களுக்கு பில் வந்து பெருசா ரெடியூஸ் ஆகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு ஒரு சில காரணம் இருக்கலாம். ஸோ முதல் காரணம் எனர்ஜி மீட்டர் நமக்கு ப்ராப்ளம் இருக்கலாம். 2வது வயரிங் நமக்கு இஷ்யூ இருக்கலாம். 3வது சோலார் ஜெனரேஷன் நமக்கு கம்மியா இருக்கலாம். ஸோ இந்த வீட்டோடைய ப்ராப்ளமும் அதே தான். ஸோ இந்த இன்வெர்ட்டர் தான் நம்மளுக்கு கம்ப்ளைண்ட்டு. இந்த இன்வெர்ட்டர் என்ன ப்ராப்ளம்ன்றத பாருங்க. ஸோ இப்போ நமக்கு ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு 733 வாட்ஸ் வந்து ஜெனரேட் ஆயிட்டிருக்கு. ஸோ டிசி கரண்ட் நமக்கு 3.1 ஆம்ப்ஸ் வந்து எடுத்துட்டுருக்கு. ஸோ அதேபோல கிளாம் மீட்டர்லயும் நம்ம செக் பண்ணணும். ஸோ டிசி கரண்ட் எவ்வளோ இருக்குன்றது. ஸோ இதில பாருங்க 1.8 ஆம்ப்ஸ்லேருந்து 1.7 ஆம்ப்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு ஸோ டிசி கரண்ட் வந்து காமிச்சிட்டுருக்கு. பட் இதுவே இன்வெர்ட்டர்ல நமக்கு 3.1 ஆம்ப்ஸ், 3.2 ஆம்ப்ஸ் வந்து காமிக்குது. ஸோ அப்போ இன்வெர்ட்டர்ல காமிக்கக்கூடிய அந்த கரண்ட் வேல்யூக்கும், ஸோ யூசுவலா காமிக்கக்கூடிய அந்த கரண்ட் வேல்யூக்குமான டிஃபரன்ஸ் பாருங்க. ஸோ கிட்டத்தட்ட 1.4 ஆம்ப்ஸ் நமக்கு இன்வெர்ட்டர்ல அதிகமா காமிக்குது. ஸோ இதனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு நாளைக்கு இந்த இன்வெர்ட்டர் ஒரு 15 யூனிட் வந்து ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ 6 to 7 யூனிட் வரைக்கும் தான் இந்த இன்வெர்ட்டர் ஜெனரேட் பண்ணணும். பட் உங்களுக்கு 15 யூனிட் வந்து ஜெனரேஷன் ஆன மாரி காமிக்கும். கண்டிப்பா இது இன்வெர்ட்டருடைய கம்ப்ளைண்ட் தான். ஸோ ஜெனரேஷன் நமக்கு கம்மியா இருந்தாலுமே கூட, ஸோ அதிகமா இருக்கிற மாரி காமிக்குது. ஸோ இதனால தான் இவங்களுக்கு பில்லும் வந்து பெருசா வந்து ரெடியூஸ் ஆகலைங்க.